ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யூர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். நிச்சயமா இல்லை, இது வரைக்கும் வந்துட்டு தமிழ் சினிமா வந்துட்டு தோய்வாக இருக்குது, மலையாள சினிமா பாருங்கள் சூப்பராக இருக்குது, தெலுங்கு சினிமா பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு காலம் போய் 2025 வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக தமிழ் இண்டஸ்ட்ரி இருப்பதற்கான அத்தனை விதமான படங்களும் இந்த வருஷத்தில் வரும். அதற்கான ஆரம்பமாக தான் வந்துட்டு நான் சொல்ல போனால் இப்போ மதகஜ ராஜாவே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்துட்டு அந்த படம் வந்து ஹிட் ஆகும்னு விஷாலும் நினச்சிருக்க மாட்டார், சுந்தர் சி சாரும் நினச்சிருக்க மாட்டார், யாருமே நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க. இப்படி ஒரு மேஜிக்கலான ஒரு மொமெண்ட் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு கிடச்சி அதன் மூலிமா இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கீங்களா இந்த வருடம். இதுவே ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். இந்த ரஜினி அவர்கள் வந்துட்டு இந்த 4 நட்சத்திரம் ராசி இதெல்லாம் பார்க்கக்கூடிய மனிதர் அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி பிறந்த நாளில் வந்து லிங்கா ரிலீஸ் பண்ணோம் பெருசாக போல, இந்த முறையை ஜெயிலர் 2 அந்த ரிஸ்க் வேணாம் தள்ளிடுவோம் பொங்கலுக்கே வரட்டும் அப்படின்னு சொல்லி மாற்றினாருன்னா மேபி அடுத்த ஆண்டு வரலான்னு வச்சுக்கோங்களேன். விடாமுயற்சியை விட குட் பை டாக்லிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ கல்யாண் மாஸ்டர் கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நம்ம சேனல் எடுக்கும்போது சொன்னார். என்ன சொன்னார்னா, இப்போ வந்து நம்ம தலைன்னு சொல்லக்கூடாது, அப்புறம் வந்து அல்டிமேட் ஸ்டார்னு சொல்லாதீங்க, அப்புறம் அஜித்தே கடவுளேன்னு சொல்லாதீங்க, இப்படி இந்த எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து ஒரு சாங்கில் ஒன்று பண்ணுறாங்களாம் குட் பை டாக்லியில். ஸோ அப்போ ஃபேன் பாய் மூமெண்ட்டாக ஒரு பாட்டே ரெடி ஆகுது அப்படின்னா சொல்கிறாங்க. அது இன்னும் பெரிய உண்மைதான், அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். அதில் பயங்கரமான ஸ்டன்ஸ் இருக்க போது அந்த அஜித் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் வந்துட்டு அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உண்மையிலே வந்துட்டு ஒரு கலக்கமான வருடம் தான், ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. ஏன்னா இதுதான் கடைசி படங்கிறது அது நிச்சயமாக வந்துட்டு வருத்தம். இதெல்லாம் தாண்டி ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா என்ன சமீப காலமாக ஃபேன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படம் பகவந்த் கேசரி ரீமேக். அது ஆல்மோஸ்ட் 99% உண்மைதான். Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா, நம்ம கூட அஷ்ரஃப் அண்ணா இருக்காங்க. வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? ஓகேண்ணா, அதான் இப்போ ஒரு மீம் பார்த்தேன் ரீசெண்டாக. அதாவது என்ன மீம்னா, வெரி ஃபாஸ்ட் 2025 இந்த ஜனவரி மாதம் தான் அப்படின்றது இப்போவே சொல்லிடலாம். நம்ம இது வரைக்கும் அந்த வருஷத்துலேயே இந்த ஜனவரி மாதம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். உண்மையாக தான், ஏன்னா அவ்வளோ வருஷம் ஆரம்பிச்சு தெரியல, டப்புன்னு ஜனவரி மாதம் முடிஞ்சு அடுத்து பிப்ரவரி தொட போகிறோம். ஸோ இதில் எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷனோட வந்து ஒரு ரிலாக்ஸாக பார்க்குறது படம் தான் ஆப்வியஸாக. ஸோ அதில் ஸ்டார்டிங்லேயே இப்போ குடும்பஸ்தன் ஹிட் ஆகிடுச்சு, பாட்டில் தான் நல்லா இருக்குன்றாங்க, மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கப்போ அடுத்து நமக்கு பிடிச்ச பெரிய பெரிய ஹீரோவோட ஃபிலிம்ஸும் வரப்போகுது. ஸோ இந்த 2025 பெரிய ஹீரோவோட படம் வந்து எப்படி இருக்க போகுது, ஓவராலாக நமக்கு பிடிச்ச ஹீரோஸோட மூவி அப்படின்னு தான் ஒரு டாக்காக இன்றைக்கி இருக்க போகிறேன். நிச்சயமா இல்லை, இது வரைக்கும் வந்துட்டு தமிழ் சினிமா வந்துட்டு தோய்வாக இருக்குது, மலையாள சினிமா பாருங்கள் சூப்பராக இருக்குது, தெலுங்கு சினிமா பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு காலம் போய் 2025 வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக தமிழ் இண்டஸ்ட்ரி இருப்பதற்கான அத்தனை விதமான படங்களும் இந்த வருஷத்தில் வரும். ஓகே, அதற்கான ஆரம்பமாக தான் வந்துட்டு நான் சொல்ல போனால் இப்போ மதகஜ ராஜாவே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்துட்டு அந்த படம் வந்து ஹிட் ஆகும்னு விஷாலும் நினச்சிருக்க மாட்டார், சுந்தர் சி சாரும் நினச்சிருக்க மாட்டார், யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு மேஜிக்கலான ஒரு மொமெண்ட் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு கிடச்சி அதன் மூலிமா இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த வருடம். இதுவே ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். அது இல்லாமல் திருப்பூர் சுப்ரமணியம் சாரும் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வந்துட்டு கிடப்பில் நிறைய படங்கள் இருக்குது, பெரிய ஹீரோஸ்னுடைய படங்கள், அது எல்லாத்தையுமே நாங்கள் தூசி தட்டி என்னென்ன படங்கள்லாம் அப்படி இருக்குதோ, ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு படம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நாங்கள் வந்துட்டு மதகஜ ராஜாக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு. அது ஒரு பாசிட்டிவான ஒரு சைன். இதை தாண்டி ஒரு பெரிய ஸ்டார்ஸ் நாம் எதிர்பார்ப்பல, இவங்க படங்கள்லாம் வந்தால் டெஃபினட்டாக வந்துட்டு மக்கள் ஒரு தடவையாவது போய் தேட்டரில் பார்த்துருவாங்கன்னு. அப்படிப்பட்ட ஸ்டார்ஸ்னால் யாரை சொல்லுவோம் நம்ம? ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, விக்ரம், இவங்க எல்லாரையுமே நம்ம ஃபஸ்ட்டு அந்த கேட்டகரியில் வச்சுப்போம். அப்புறம் சிம்பு, தனுஷ், இந்த 8 பேர் தான் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அப்படின்னா இந்த வருடம் வந்துட்டு எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் படம் இருக்குது. அதில் குறிப்பாக வந்துட்டு ரஜினி அவர்கள்லேருந்து எடுப்போமே. இப்போ ரஜினி அவர்கள் எடுத்தீங்க அப்படின்னா மே மாதம் வந்துட்டு கூலி வருது. ஸோ கூலியை வந்துட்டு மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக லோகேஷ் அவர்களுடைய படம், அதை வந்துட்டு ரஜினி அவர்கள் எந்த மாதிரியான நிலையில் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி படத்தில் ஆக்ஷன் காட்சிகள் அதிகம் இருக்குது. ஓகே, ஸோ ரஜினி அவர்கள் வந்துட்டு திருப்பி எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏஜில் அவர் நடிக்கிறார், இந்த ஏஜில் நடிக்கிறாருங்கெல்லாம் தாண்டி ரஜினி அவர்கள் என்ன பண்ணாலும் பார்க்கறதுக்கான கூட்டம் தான் தமிழ் மக்கள் கூட்டம். அவர் ஸ்க்ரீனில் வந்தால் போதும், அவரை நாங்கள் ரசிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோன்னு, அவர் இன்னும் எத்தனை வருஷம் இருக்காரோ, அவர் எத்தனை படம் பண்ணுறாரோ, நாங்கள் அவரை ரசிப்போங்கிற கூட்டம் தான் இங்கே தமிழ் மக்கள், தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஆட்கள். கண்டிப்பாக இன்றைக்கும் அவரோட பிஸ்னஸ் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஆமாம், டேரக்டர்ஸுமே வந்து சார் நீங்கள் இப்போ நீங்கள் பண்ணால் ஒத்துக்கிற மாதிரி இந்த வயசில் உங்களை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறோம் சார் அப்படின்னா, நெல்சன் ப்ரோவும் வந்து டேரக்டர் நெல்சன் சாரும் இப்போ ஜெயிலர் படத்தை வந்து ஒன்றுமே இல்லை, அவர் இப்படி கண்ணாடி எடுத்தாலே அது மாசாக தான் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷார்ட் வைக்கிறது, ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி எழுதுறதுன்னு சொல்லி பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கூலிக்கு அடுத்தபடியாக ஜெயிலர் 2க்கான அந்த ப்ரொமோஷனும்
ஒரு ப்ரோமோ வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க. அதுவும் பக்காவாக இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, சூப்பர் ஸ்டார் அப்படி கண்ணாடி இறக்குவார், உடனே ஒரு 3 குண்டு வந்து அவங்க மேலே பாஞ்சு அது வெடிக்கிற மாதிரி ரொம்ப பிளாஸ்டான ஒரு வீடியோவாக இருந்துச்சு. ஸோ அதுவுமே அவரை வச்சு பிஸ்னஸ் இப்போ வரைக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி பட்டையை கிளப்பிட்டு இருக்குங்க. இல்லை உண்மைதான். இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஜெயிலர் 2ன்னு சொன்னீங்க. இப்போ இந்த வருடத்தில் வந்துட்டு கூலி வந்துடுது மேலே அப்படின்னா, ஜெயிலர் 2 தீபாவளிக்கு இல்லை தீபாவளி கடைசியில் அந்த டைமில் வருவதற்கான சாத்தியங்களும் உண்டு. இல்லை அப்படியே இல்லை அப்படின்னா கூட யோசிச்சு பாருங்களேன். இப்போ ரஜினி அவர்கள் வந்துட்டு அவருடைய பிறந்தநாளில் வந்துட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கிறது வந்துட்டு அவருடைய நீண்ட கால ஆசை. ஆனால் அது என்ன ஆச்சு அப்படின்னா, அது லிங்கான்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அது பிறந்த நாள் ரிலீஸ் பண்ணுங்கிறதுனாலே ஷூட்டிங்கில் கடைசியாக நிறைய பேட்ச்லாம் ஒழுங்காக பண்ணாமல் டப்புன்னு ரிலீஸ் பண்ணி அந்த படம் வந்துட்டு மக்களுக்கு வெகுவாக பிடித்த மாதிரியான ஒரு நிலையில் அந்த படம் இல்லை. இந்த வருத்தம் ரஜினி அவர்களுக்கு இருக்கலாம். ஸோ இருக்கும்போது வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த டிசம்பர் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறோம், அதுவும் ஷுவர் ஷாட் ஹிட் அடிக்கணும். அப்போ என்ன படத்தை கொடுக்கலாம், ஜெயிலர் 2 கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி அவருடைய பிறந்தநாளுக்கு கூட ஜெயிலர் 2 வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் வந்துட்டு பண்ணலாம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னால இந்த வருடத்துக்கு ரஜினி அவர்களுக்கு 2 படம். ஸோ ஃபேன்ஸுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி. அது இப்போ 2 படம் வந்துட்டு ரஜினி அவர்களை வந்துட்டு ஃபேன்ஸ் தியேட்டரில் வந்து பார்க்குறாங்கன்னா அந்த சந்தோஷம் என்ன மாதிரியா இருக்கும், இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ ரெவன்யூ கொடுக்கும். இப்போ ஆவரேஜாக வந்துட்டு ஜெயிலர் வந்துட்டு 600 to 700 கோடிங்கிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஜெயிலர் 1. ஜெயிலர் 2ங்கிறது வந்துட்டு 1000 கோடியை தொடுவதற்கான அத்தனை முயற்சிகளும் அது பண்ணலாம். கூலியே வந்துட்டு ஒரு 800, 900, 1000க்கு போகலாம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், 2000 கோடி ஒரு வருமானம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரஜினி அவர்கள் மூலிமா வருது அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி என்ன புத்துணர்ச்சியில் இருக்கும். கண்டிப்பாக அதற்கான வேலையை வந்துட்டு ரஜினி அவர்கள் வந்துட்டு நிச்சயமாக பண்ணலாம். ஏன்னா அவரோட பிறந்தநாளில் வந்துட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படலாம். ஆனால் இங்கே ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த ரஜினி அவர்கள் வந்துட்டு இந்த 4 நட்சத்திரம் ராசி இதெல்லாம் பார்க்கக்கூடிய மனிதர் அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி பிறந்தநாளில் வந்து லிங்கா ரிலீஸ் பண்ணோம் பெருசாக போல, இந்த முறையும் ஜெயிலர் 2 அந்த ரிஸ்க் வேணாம், தள்ளிடுவோம், பொங்கலுக்கே வரட்டும் அப்படின்னு சொல்லி மாற்றினாருன்னா மேபி அடுத்த ஆண்டு வரலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த 12 மாசத்துல எனக்கு தெரிஞ்சு 2 ரஜினி படங்கள் கன்ஃபார்ம்டு. அது வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கும் சரி ஃபேன்ஸுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி தான். சூப்பர், ஒரு பெரிய ட்ரீட் இருக்கு நம்ம எல்லாருக்கும். அது அடுத்தபடியாக வந்து எப்போவுமே வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கலனாலும் மீடியா முன்னாடி தலையே காட்டலனாலும் தலைக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது, பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம ஊரில். அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக அவரோட படம் வந்து கொஞ்சம் வருஷமாகவே கொஞ்சம் கேப் விட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு. இருந்தாலும் இந்த வருஷம் உடனே 2 படம் வருது. விடாமுயற்சி, குட் பை டாக்லி முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் ஃபுல்லாகவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ ரஜினி அவர்களுக்கு 2 படம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அஜித் அவர்களுக்கும் 2 படம் வருது அப்படின்னா இண்டஸ்ட்ரி எந்த மாதிரியான ஒரு புத்துணர்ச்சியில் இருக்கும், ஃபேன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ விடாமுயற்சி போன வருடம் வந்திருக்க வேண்டிய படம், அது லேட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட இந்த வருஷம் வருது அப்படிங்கிறது வந்துட்டு தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும், தியேட்டர்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு, ஏன்னா ஒரு பெரிய நடிகர்களுடைய படம் வருது அப்படின்னா அது வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா இங்கே பணம் வந்துட்டு எல்லாருக்குமே தேவையானது கரெக்டாக போயிடுச்சுன்னா அதை விட வந்துட்டு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு காரணம் எதுவுமே இருக்காதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஒரு தொழில் நடக்கக்கூடிய இடத்தினுடைய அதிகபட்ச ஆசை என்ன, கடை வச்சிருக்கிறவங்களுக்கு அதிகபட்ச ஆசை என்ன, கல்லா கட்டணும் அப்படின்னு தான். இப்போ வந்துட்டு சினிமாவை எடுக்கிறாங்க அப்படின் போது அவங்களுக்கு அதிகபட்ச தேவையும் ஆசையும் என்னவா இருக்கும் அப்படின்னா தியேட்டரில் மக்கள் வந்து படத்தை பார்க்கணும், மக்கள் ரசிக்கணும் அப்படின்னு. அது வந்துட்டு டக்குன்னு நடக்கிறது வந்துட்டு ஸ்டார் படங்களுக்கு தான் நடக்கும். இப்போ இன்னைக்கு குடும்பஸ்தன் ஓடுது, ஒரு அப்கமிங் ஸ்டார்னுடைய படம் வந்துட்டு ஹிட் கொடுக்குது அப்படின் போது இப்போ அப்படியே யோசிச்சு பாருங்க, அடுத்த மாதம் வந்துட்டு அஜித் அவர்களுடைய படம் வருது அப்படின்னா அதுவும் விடாமுயற்சி, அது ஒரு வித்தியாசமான முயற்சின்னு சொல்கிறாங்க. அந்த படம் வந்துட்டு யோசிச்சு பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வசூலை செய்யுது அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்துட்டு அவருக்கும் இருக்கும். இதை தாண்டி குட் பேட் அக்ரின்னு ஒன்று வருது. குட் பேட் அதாவது விடாமுயற்சியாவது வந்துட்டு ஒரு 50-50க்கான படம் தான். ஓடுமா ஓடாதா, கொஞ்சம் ஹாலிவுட் ஸ்டைல் எடுத்திருக்காங்க, மக்கள் இதை ரசிப்பாங்களா ரசிக்க மாட்டாங்களா, ஃபேன்ஸுக்கு பிடிக்கும், வெகுஜனங்களுக்கு பிடிக்காதா, இப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. ஆனால் குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், அது ஷோர் ஷாட் ஹிட்டு படம். வந்துட்டு சில படம் சொல்லுவாங்கல்ல, பூஜை போடும்போதே தெரியும் நமக்கு இந்த படம் அடிச்சு தூக்கும் அப்படின்னு. குட் பேட் அக்லி வந்துட்டு அப்படி ஒரு படம் தான். ஏன்னா மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு வெற்றி படத்தை கொடுத்துட்டு ஆத்விக் வந்துட்டு பயங்கர ஃப்ரெஷ்ஷாக வராரு. குறிப்பா வந்துட்டு அந்த டைம்லேயே வந்து நேர்கொண்ட பார்வையிலிருந்தே அஜித்தோட வந்துட்டு ஒரு தொடர்பில் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இப்போ அஜித் அவர்களே கூப்பிட்டு சொல்றாரு நீ எனக்கு ஒரு படம் பண்ண அப்படின்னு. கூட ஃபேன் பாய் வேற. இப்போ அட்லி வந்துட்டு விஜய்க்கு என்ன பண்ணாரு, தெரி மெர்சல்னு சில விஷயங்கள்லாம் கொடுக்கும்போது தியேட்டர் என்ன ஆச்சு, ஃபேன்ஸ் எப்படி ஆனாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ கார்த்திக் சுப்ராஜ் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பேட்டை படம் என்ன கொடுத்தாரு. அவர் பேட்டன் சொல்லும்போது கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்துட்டு ஒரு இடத்துல சொல்லுவார், நான் தியேட்டருக்கு வந்துட்டு ஒரு இடத்துக்கு போய் பார்க்க போகிறேன், ரஜினி சாரோட ஃபேன் ஒருத்தர் வருவார், ஆல்மோஸ்ட் அவர் எங்கள் அப்பா வயசில் ரஜினி சார் ஃபேன் வயசு, ரஜினி சார் வயசு, வந்து என் காலில் விழுந்துட்டாரு, என்னம்மா பண்ணிட்டு என் தலைவரை இப்படி காட்டிட்டேன்னு சொல்லி காலில் விழுந்துட்டார். இந்த அளவுக்கு கிரேஸான ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ஸ் தான் நம்ம ஸ்டார்ஸ்லாம்.
அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஃபேன் பாய் சம்பவமாக இயக்குனர்கள் படம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இப்போ குட் பேட் அக்லிக்கு வந்துட்டு ஆத்விக் வந்துட்டு ஒரு ஃபேன் மொமெண்ட்டாக வந்துட்டு படம் பண்ணுறாரு அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்கும்? இப்போ ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது ஒரு 3 லுக்கு, சில பேர் 3 அஜித்துங்கிறாங்க, 3 விதமான ஷேட்ஸுங்கிறாங்க, கேரக்டருங்கிறாங்க. பட் எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு அஜித் படத்தில் இருக்கார் அப்படின்னாலே ஒரு 2.5 மணி நேரத்தை ஈஸியாக ஓட்டிடலாம். 3 கதாபாத்திரம் இல்லை 3 கேரக்டர்னா 3க்குமான இன்ட்ரோவே ஒரு நீங்கள் 10 நிமிஷம் வைப்பீங்க. அதுவே ஒரு அரை மணி நேரம் தாண்டும் அப்படின்னும் போது அந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபில் பண்ணுறது ஈஸி. இன்னொரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் நீங்கள் சொல்லும்போது டப்பு ஞாபகம் வருது. விடாமுயற்சியை விட குட் பேட் அக்லிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ கல்யாண் மாஸ்டர் கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நம்ம சேனல் எடுக்கும்போது சொன்னார். என்ன சொன்னார்னா, இப்போ வந்து நம்ம தலைன்னு சொல்லக்கூடாது, அப்புறம் வந்து அல்டிமேட் ஸ்டார்னு சொல்லாதீங்க, அப்புறம் அஜித்தே கடவுளேன்னு சொல்லாதீங்க, இப்படி இந்த எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து ஒரு சாங்கில் ஒன்று பண்ணுறாங்களாம் குட் பேட் அக்லியில். ஸோ அப்போ ஃபேன் பாய் மூமெண்ட்டாக ஒரு பாட்டே ரெடி ஆகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது இன்னும் பெரிய உண்மைதான். அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். அதில் பயங்கரமான ஸ்டன்ஸ் இருக்க போது அந்த ஸ்டன்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 3 ஷேடுங்க. சும்மாவே வந்துட்டு அஜித் அவர்களுக்கு நடிக்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதாவது மக்களை ஈர்க்கிற மாதிரி நடிக்கிறது. இப்போ அதில் வந்துட்டு இப்போ வேதாளம்லேயும் 2 கேரக்டர் இருக்கும். ஒரு இன்னசென்ட் கேரக்டர், இன்னொன்று வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு ரகட் கேரக்டர். இப்போ இதுலேயும் நம்ம அப்படி எடுத்துக்கோங்களேன், ஒரு 3 கேரக்டர், 3மே ரக்கடில் வேறு ஷேடுன்னா கொண்டாடுறதுக்கு ஃபேன்ஸுக்கு பஞ்சம் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? தியேட்டர் ஃபுல்லா கத்திட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார் மொமெண்ட்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் மொமெண்ட்ஸ் தான். இப்போ ஒரு கேரக்டருக்கும் 10 நிமிஷம் வச்சீங்கனாலே 30 நிமிஷத்தை ஃபில் பண்ணிடுவீங்க. ஒரு 3 பாட்டு, அது ஒரு 15 நிமிஷம் அப்படின் போது 45 நிமிஷம் உங்களுக்கு சாலிடா தியேட்டர் மொமெண்ட்ஸ் கிடைச்சிடும். இதை தாண்டி ஃபைட் இருக்கு, இதை தாண்டி மாஸ் டைலாக்ஸ் இருக்கு, மொமெண்ட்ஸ் இருக்குன்னும் போது ஷுவர் ஷாட் ஹிட். இதெல்லாம் தாண்டி வந்துட்டு புஷ்பா 2 வெற்றியில வந்துட்டு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் படத்தை பிரம்மாண்டமா கொண்டு வரதுக்கு, பேன் இண்டியாவை கொண்டு வரதுக்கு எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க. அப்படின்னும் போது ஷுவர் ஷாட் ஹிட்டுங்க இந்த படம். ஸோ இப்படி 2 படத்தை வச்சுக்கிட்டு, குட் பேட் அக்லி மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராடனரியான படத்தை வச்சுக்கிட்டு, கமர்ஷியலாக ஹிட் ஆகக்கூடிய படத்தை வச்சுக்கிட்டு அஜித் வராருன்னும் போது அதுவும் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். அதை வந்துட்டு ஃபேன்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எரப்ட் ஆக போகிறாங்க. இந்த வருடம் வந்துட்டு அஜித் அவர்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கெரியர் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம சில வருடங்கள் சொல்லுவோம்ல, இந்த வருடம் பீக்காக இருந்தது அப்படின்னு. அப்படி ஒரு பீக்காக எனக்கு தெரிஞ்சு 2025 இருப்பதற்கான அத்தனை சாத்தியங்களும் உண்டு. ஓகே, நான் சொன்னேன். அடுத்து தலையை பற்றி பேசிட்டாலே ஆப்வியஸாக தெரியும், அடுத்து தளபதி தான். ஸோ அவரது வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுவோம் எப்போவுமே வேறு மாதிரி. ஆனால் ஒரு சோகத்தோட தான் இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசி படம்னு சொல்லிட்டாரு. ஐயோ, இதுக்கப்புறம் ஒரு பொங்கல், ஒரு தீபாவளி, அவர் பர்த்டேனா ஒரு போஸ்டர் ஒன்று அடிப்பாங்க. பர்த்டே அன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் வரும், அதில் அவர் பாடியிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்லாம் மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா கடைசி படம். இதுவே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது, வருத்தமும் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அஜித் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் வந்துட்டு அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே வந்துட்டு ஒரு கலக்கமான வருடம் தான். ரொம்ப ஃபீலிங்காக தானே இருக்குது. ஏன்னா ஒரு தரப்பில் வந்துட்டு தளபதி 69 ஒரு படம் வருது, வினோத்தோட சேர போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது, படம் வரப்போகுது அப்படின்றது. ஆனால் இன்னொரு தரப்புல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கடைசி படங்கிறது, அது நிச்சயமாக வந்துட்டு வருத்தம். இதெல்லாம் தாண்டி ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா என்ன சமீப காலமாக ஃபேன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படம் பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படின்னு. அது உண்மையா என்ன தெரியல. அது ஆல்மோஸ்ட் 99% உண்மைதான். அந்த படத்தினுடைய ஒரு தழுவல், ஒரு சாயல், அந்த கேரக்டரைசேஷனை வச்சு தான் இந்த கதை நகர்வதாகத்தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அதற்கான சாத்தியங்கள் உண்டு. இந்த படம் பகவந்த் கேசரியினுடைய ரீமேக்காக இருப்பதற்கான அத்தனை சாத்தியங்கள் பாலையாவோட படம் ரீமேக் தான் அப்படின்னா இல்ல. இது அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, பாலையா அவர்களுடைய ரீமேக்கா கிடையாது. இந்த படம் வந்து இப்போ வினோத் அவர்கள் எடுக்கிற ஒரு பக்கா கமர்ஷியல் படம். அதுல வந்துட்டு விஜய் அவர்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அந்த படத்துல வந்துட்டு அந்த பகவந்த் கேசரி பார்த்தீங்கன்னாலே ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக்ல ஒரு போலீஸா வருவார், இந்த இடத்துல இப்படிப்பட்ட காட்சிகள் இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஒரு குழந்தைய பராமரிக்கிற, பாதுகாக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம். இது நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது விஜய்க்கான ஒரு மீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கதை தான். விஜய்க்காக அவர் எழுதி ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக்லாம் வச்சு ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் வச்சு ஒரு சில எலிமெண்ட்டை ரெடி பண்ணியிருக்காரு. ரெடி பண்ணிட்டு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா பகவந்த் கேசரி ஏதோ ஆல்மோஸ்ட் ஒரே மீட்டர்ல தான் இருக்குது. ஸோ எதுக்கு வந்து பஞ்சாயத்து ரைட்ஸை வாங்கிறோம்னு சொல்லி ரைட்ஸை வாங்குறதாக ஒரு செய்தி ஒன்று உண்டு. ஸோ இந்த படம் அந்த சாயலில் இருப்பதற்கான அத்தனை சாத்தியங்கள் உண்டு. ஆனால் ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னா, இந்த படம் வினோதனுடைய கையில் இருக்கும்போது வினோத் வந்துட்டு ரொம்ப அடாவடியாக எதுவுமே பெருசாக பண்ணிட மாட்டாருங்கிற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. ஏன்னா தீரன் மாதிரியான படங்களை கொடுத்த மனிதர். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டாரை ரொம்ப கரெக்டாக அந்த ஒரு பக்குவத்தில் ஹேண்டில் பண்ணி இருப்பார். அதனால இந்த படம் வந்துட்டு விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஆனால் பகவந்த் கேசரி ரீமேக்குங்கிற அந்த ஒரே காரணத்தினாலே, அந்த பேர் இதில் அடிபட்டதுனாலேயே விஜய் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க, வெகுஜனங்களும் கொண்டாடுவாங்க. ஆனால் அஜித் ரசிகர்கள் ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது போதும் இல்லையா, இந்த ஒரு விஷயமே போதும் அப்படின் போது ட்ரோல் பண்ணி ஒரு வழி பண்ணுவதற்கான அத்தனை விஷயங்கள் உண்டு. ஆனால் படம் ஷுவர் ஷாட்டாக ஹிட் ஆகிடும்.
ஓகே. ஏன்னா ஆல்ரெடி ஒரு சாலிடா ஹிட்டான ஒரு படம், அதை பர்ஃபெக்டா கொண்டு வந்து இங்க மார்க்கெட் பண்ண போறாங்க. விஜய்க்கு வந்துட்டு என்ன பொறுத்தவரைக்கும் விஜயனுடைய எண்ணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு வெற்றியை கொடுத்து நான் இந்த இண்டஸ்ட்ரி விட்டு போறேன் அப்படிங்கிறது அவருடைய மைண்ட்ல இருக்கும். அதனால எக்ஸ்பெரிமெண்ட் வேணாம், பெருசா வேணாம், என்னுடைய ஸ்டைல்ல ஒரு படம், ஜாலியான ஒரு படம், எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்துட்டு தேவையில்லை, படம் மட்டும் நான் வெளியேறேன், அரசியல் படம்லாம் வேணாம், நான் அரசியல்லாம் இங்க பண்ண விரும்பல, நான் அரசியல் களத்துல பண்ணிக்கிறேன்ற எண்ணம் விஜய்க்கு இருந்திருக்கலாம். அதனால இந்த படம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல இருந்திருக்கலாம். ஆனா இந்த தீபாவளி தளபதி தீபாவளி தான். ஓகேண்ணா. அந்த இன்னொரு விஷயம், இப்படியே ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. உண்மையா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி வந்து தளபதி வந்து இந்த படத்துல முழுக்க முழுக்க ஒரு சிஎம்மாவே நடிச்சிருக்காரு. ஸோ அவர் ஒரு காஸ்டியூம்ல வராங்கல்ல வெளியே மக்களை பார்க்குறப்போ, ஒயிட் ஷர்ட்டு சாண்டில் கலர் பேண்ட்டு. ஸோ இந்த காஸ்டியூம்ல தான் படம் ஃபுல்லாக இருக்க போறாரு, ஒரு சிஎம்மா நடிச்சிருக்காரு. இப்படி மீம்ஸ்ல சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது உண்மையானு தெரியல. ஆனா இதெல்லாம் படம் வந்தா தான் தெரியும். இல்ல உண்மைதான். இல்ல அது உண்மையா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான் வைங்களேன். ஏன்னா நமக்கு இங்கே பகவந்த் கேசரியோட ரீமேக்னும் போது இங்க ஏகப்பட்ட கலக்கம் இருக்கும்போது அப்போ ஒரு சிஎம்மா நடிக்கிறாருன்றது வந்துட்டு ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் தான், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி வந்துட்டு வினோத் அவர்கள் விஜய் கிட்ட போய் ஒரு கதை சொன்னதாகவும், அந்த கதை வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்டுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து மனோபாலா அவர்களே பதிவு பண்ணியிருப்பாரு. நான் தான் கூட்டு போய் உட்கார வச்சேன், சூப்பரான ஸ்கிரிப்ட், ஆனா அன்றைய டைம்ல விஜயால அதை பண்ண முடியல அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கதை தான் மாறி கமல் சாருக்கு போனதா ஒரு செய்தி உண்டு. கமல் சார் கிட்ட RKFIல வந்து ரொம்ப நாள் அந்த கதை இருந்து கமல் அண்ட் வினோத்துங்கிற காம்பினேஷன்ல ஒரு விஷயம் நடக்கிறதா இருந்தது. அப்புறம் அதுவும் மிஸ் ஆகிட்டு திருப்பி இங்கே வராருன்னும் போது நிறைய பேர் இன்றளவும் நம்புறது என்ன அப்படின்னா, அந்த கதை தான் சுற்றி 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 இப்போ விஜய் அவர்கள் பண்றதா இருக்குன்னும் போது அது வந்துட்டு ஒரு அவுட் அண்ட் அவுட் பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட். அந்த பொலிட்டிக்கல்ல வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு மாஸ் மொமெண்ட்ஸோட இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்னு தான் சொன்னாங்க. ஆனால் அண்மையில் வரக்கூடிய செய்திகள், உள்ளுக்குள்ளே இப்போ நடக்கக்கூடிய ஷூட்டிங், அதுக்கான செட்டு, இப்போ வந்துட்டு நிறைய இடங்களில் பார்க்கும்போது வந்து இப்போ பகவந்த் கேசரியில் கூட வந்துட்டு அந்த லாரி போய் ஒரு மேலே ஒரு இடத்துல இடிச்சு கீழே விழுற மாதிரியான ஒரு சீன்ஸ்லாம் இருக்கும். அந்த செட்டையெல்லாம் கூட உள்ள ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, செட் ஒர்க்குங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வரும்போது மேபி அந்த ஸ்கிரிப்ட் பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட் வேண்டாம், ரொம்ப அரசியலாக வந்து நம்ம பேசிட வேணாம், என் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக பண்ணுவோம் அப்படின்னு விஜய் அவர்கள் வினோத் கிட்ட சொல்லியிருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கூட பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா வினோத் அவர்கள் வந்துட்டு அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருப்பார், இது வந்துட்டு விஜய் சார் படம் தான், ஒரு பக்கா கமர்ஷியல் படம் தான், அதில் சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம் தான் சொல்லியிருப்பாரு. தவிர்த்து எந்த இடத்துலையும் பெருசாக பொலிட்டிக்கல் படம், இது பயங்கரமான ஒரு பாலிடிக்ஸை பேசப்போகுது, இன்றைய கல அரசியலை பேச போதெல்லாம் எதுவும் அவர் சொல்லலை. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் ஜனரஞ்சகமான படம். அதில் சின்னதாக ஏதாவது அரசியல் வசனங்கள் ஏதாவது அங்கங்கே இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு கமர்ஷியலான ஒரு பகவந்த் லாஸ்ட்டாக ஒரு படமாக நம்ம தளபதி படமாக பார்த்து தேட்டரில் என்ஜாய் பண்ணிட்டு, அண்ட் அதுக்கப்புறமா ஒரு மேஜர் மிஸ்ஸிங் என்ன அப்படின்னா, தளபதி இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் ஸோ அவரை வச்சு போஸ்டர் அடிக்கிற நிறைய போஸ்டர் கடை, அந்த கடைக்காரங்களுக்கு லாஸு. இப்போ இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய விஜய் சாரை வச்சு போஸ்ட் போகிறாங்கன்னா அவங்களுக்கு அது லாஸு. இப்போ நம்மள மாதிரி யூடியூப் சேனல்ஸில் விஜய் சாரை பற்றி கண்டென்ட் பேசுகிறோம் அப்படின்னா அது நமக்கு லாஸு. ஸோ இப்படி ஏகப்பட்ட பேருக்கு அவரை வச்சு இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பல கோடி ரூபாய் வந்து அவரால் ஏன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அவரை சுற்றி நிறைய விஷயங்கள் அவரை வச்சு மூலயமா, அவர் மட்டுமே வச்சு அவர் மூலயமா நமக்குமே ப்ராஃபிட்டாக நிறைய விஷயங்கள் வந்து மீடியாலையும் சரி வெளியே மக்கள் மத்தியிலையும் போயிட்டு தான் இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே போயிடும் அப்படின்றப்போ சினிமா ரீதியாக சொல்கிறேன், சினிமா ரிலேட்டபிளாக அந்த விஷயம் எல்லாமே போயிடும் அவர் படம் நடிக்கலனா அப்படின்னு. உண்மைதான். ஆனால் அது எல்லாமே அப்படியே வந்துட்டு அரசியல் ரீதியாக போடுறதுக்கும் எல்லா விதமான வேலைகளும் அங்கே ஒரு தொழில் இருக்க தான் போகுது. ஆனால் இங்கே இருக்க இந்த ஒரு மேஜர் மிஸ்ஸிங் தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னு சொல்கிறேன். அது ஓகே பார்ப்போம். ஆனால் தனுஷ் சாரை பற்றி பேசணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அந்த டைரக்ஷனில் அவர் கலக்கினார், அவரே நடித்து அவரே டைரக்ட் பண்ணி அந்த படம் செம ஹிட். ராயன் படம் வந்து வேறு லெவலில் ஆச்சு. அண்ட் அடுத்து அவரோட டைரக்ஷன்லேயே இட்லி கடை வரப்போகுது. அப்புறம் வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு லவ் படம் ஒன்று எழுதிட்டு இருக்கிறதா பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி அவரோட படங்களுமே அடுத்தடுத்து வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இல்லை உண்மையிலே வந்துட்டு இந்த வருடம் வந்துட்டு நடிகர் தனுஷோட இயக்குனர் தனுஷுக்கான டைம் தான் இது. 2 படம் அவர் இயக்கி, ஒரு நடிகர் 2 படம் இயக்கி ஒரே வருடத்தில் வர்றது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த வருடம் ரிலீஸ் ஆக போகுது. அது தனுஷ் அவர்கள் அந்த படத்தில் இல்லை, ஆனால் வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரியான யங் கிட்ஸை வச்சு என்னென்னமோ சேட்டைகள் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது இந்த ஜென்சியை தாண்டி ஒரு ஜென்ரேஷன் இருக்குல்ல, இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய என்னென்ன விஷயங்களோ அது ரொம்ப அழகா. பாட்டுமே ஹிட் ஆயிடுச்சு ஆல்ரெடி, யாரோட சொல்லி அதை எல்லாருமே ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. ஸோ அந்த படம் வந்துட்டு தனுஷனுடைய டைரக்டோரியல் மேஜிக்கா வந்துட்டு அந்த படம் இருப்பதற்கான அத்தனையும் உண்டு. இதெல்லாம் தாண்டி சர்ப்ரைஸ் என்ட்ரி தான் இட்லி கடை. ஏன்னா இட்லி கடைங்கிற டைட்டில் வந்து ரொம்ப நார்மலான டைட்டில். ஒரு ஸ்டார் நடிக்கிறாரு. முதல் எல்லாருமே தனுஷ், நம்ம வந்துட்டு தனுஷின் பேர் போட்டோன்னா அந்த படத்தை ஒரு இயக்குறாருன்னு தான் நாம நடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அதில் அவர் தான் நடிக்கிறாரு, நித்யா மேனன் நடிக்கிறாங்கன்னும் போது இட்லி கடைன்னு ஒரு பேர், ஒரு கிராமிய சப்ஜெக்ட் நல்லாவே தெரியுது. அதில் தனுஷ் நடிக்கிறாரு, தனுஷ் இயக்குறாரு, தனுஷே நடிக்கிறாரு அப்படின்னா அப்போ அந்த கதையில என்ன வேல்யூ இருக்கும்? ஏன்னா இயக்குனர் தனுஷுக்கு தெரியும்ல, நடிகன் தனுஷுக்கு தீனி போடுறதுக்கு நிறைய வேலை இருக்கணும் அப்படின்னு. அப்போ இப்போ ராயன்ல தனுஷ் நடிச்சாருன்னா நமக்கு அது புரியுது. அந்த கதாபாத்திரம் வந்துட்டு அவ்வளோ ஹெவியான கேரக்டர்.
தனுஷே சொல்லியிருப்பாரு, அப்போ இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் நடிக்கல அப்படின்னா யார் நடிச்சா நல்லாயிருக்கும் ராயன் கதாபாத்திரத்துலனா ரஜினிகாந்த் நடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கதாபாத்திரம். ஸோ ஒரு இயக்குனர் தனுஷுக்கு தெரியும் நடிகர் தனுஷுக்கு இந்த கதாபாத்திரத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இட்லி கடை மாதிரியான ஒரு டைட்டில் அந்த ஒரு சப்ஜெக்டில் வந்துட்டு யார் நடிப்பா அப்படின்னா தனுஷுங்கிற நடிகனே கொண்டுட்டு வாங்கன்னு தனுஷுங்கிற இயக்குனர் நினைக்கிறாருன்னா அந்த கதை என்னவா இருக்குங்கிறது தான் க்யூரியாசிட்டியாக எனக்கு இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு தேசிய விருது வாங்கின நடிகை நித்யா மேனனை உள்ளே கொண்டு வராங்க. திருச்சிற்றம்பலம்ல வந்துட்டு அந்த பேர் வந்துட்டு பயங்கரமாக பேசப்பட்ட பேர். அந்த பேரை வந்துட்டு இங்கே கொண்டுட்டு வந்து இந்த படத்தில் இருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்காக தனுஷ்க்கு தெரியும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். 2 தேசிய விருது வாங்கின நடிகைகள் வந்துட்டு ஒன்றா நடிக்க போகிறாங்கன்னும் போது கதை ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பயங்கரமாக எதிர்பார்ப்பு இருக்கும். இதெல்லாம் தாண்டி நடிப்புக்கான ஸ்கோப் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு தேடல் வந்துட்டு ரசிகர்களுக்கு அந்த படத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை எப்படி பூர்த்தி செய்ய போகிறார் அப்படின்னா அப்போ தனுஷுங்கிற அந்த எழுத்தாளருக்கும் இயக்குனருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த கதை இந்த 2 தேசிய விருது வாங்கின நடிகைகளை அவங்களோட நடிப்பு திறமையை மேலும் காட்டக்கூடிய அத்தனையும் இந்த படத்தில் இருக்குன்னு அவர் நினச்சிருக்காரு. கண்டிப்பாக. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட்லி கடை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு படமாக தனுஷனுடைய கெரியரில் இருப்பதற்கான அத்தனையும் உண்டு. இதெல்லாம் தாண்டி இளையராஜான்னு ஒரு படம் இருக்கு. ஐயோ, அது வேற அவரோட பயோபிக்ல தனுஷ் சார் நடிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாவே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படம் எப்போங்க ரெடி ஆகும் அப்படின்னா அந்த படம் தான் வந்துட்டு இப்போ நிறைய பேர் ட்ராப் ஆயிடுச்சுங்கிறாங்க, இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு ஷூட் பண்ணுவாங்கன்றாங்க. ஆனால் ஒட்டுமொத்த திரையுலகமே ஒரு படத்தை ஒத்து பார்த்துட்டு இருக்குன்னா அது இளையராஜாங்கிற படத்துக்காக தான். ஏன்னா இளையராஜா அவர்களுங்கிறது வந்துட்டு ஒரு வாழும் ஞானி தான் அவர். ஏன்னா அந்த மனிதனுடைய இசையை தாண்டி இன்னொரு இசை உலக வரலாற்றில் திருப்பி வந்துட்டு மண்மனம் சார்ந்து வருமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அப்போ இளையராஜாங்கிற அந்த ஒரு உச்சம் தான். அந்த உச்சத்தினுடைய கதாபாத்திரத்தை ஒரு நடிப்பினுடைய உச்சம் வந்துட்டு எடுக்கிறாரு அப்படின்னா அது என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறது இண்டஸ்ட்ரியே பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த படம் நிச்சயமாக வரும் அப்படின்ற பட்சத்தில் அது வந்துட்டு தமிழ் சினிமாவினுடைய ஒரு பொக்கிஷம் தான் நினைக்கிறேன். அது வந்துட்டு ஒரு லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஒரு புக்கு மாதிரி தான் அந்த படம். ஸோ அப்படி ஒரு படத்தை வந்துட்டு தனுஷ் அவர்கள் கையில் எடுத்துருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக முடிச்சுடுவார் அந்த படத்தை. எப்படியாவது என்ன சிக்கல் இருந்தாலும் அதை கொண்டுட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தனுஷ் நினைச்சா நடக்குது அப்படின்னும் போது அவர் நினைச்சதை நடத்திடுவார். ஸோ அந்த படத்தின் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு பயங்கரமான ஈர்ப்பு. இதெல்லாம் தாண்டி குபேரான ஒரு படம் ஒன்று வச்சிருக்காரு, ஒரு பேன் இண்டியா ஆல்மோஸ்ட் ஒரு தமிழ் தெலுங்கு மாதிரியான ஒரு படம். அந்த படத்தினுடைய சீன்ஸா ட்ரெய்லரா பார்க்கும்போது நல்லா இருக்கு. பட் எதிர்பார்ப்புன்னும் போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சில நேரங்களில் தனுஷ் அவர்களுக்கு எதிர்பார்ப்பே இல்லாமல் வர படம் தான் பயங்கர ஹிட் அடிக்குது. இப்போ ராயனே வந்துட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லை. டக்குன்னு ரஹ்மான் சாரோட மியூசிக் அண்ட் வாய்ஸ் வருது. ஆஹா என்னமோ இந்த படத்தில் மேஜிக் இருக்குன்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா படம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு குபேராவும் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரானரியான படங்களோட லிஸ்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேண்ணா, அதான் அவங்களுக்குமே அதாவது தனுஷ் சாரோட ஃபேன்ஸுக்குமே ஒரு பெரிய ட்ரீட்டாக இந்த படங்களும் இருக்க போகுது அப்படின்னு தானே சொன்னேன். ஓவரால் இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் அடுத்து வரப்போகிற நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோஸோட மூவிஸ்லாம் இப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்கண்ணே. ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.